வணக்க நண்பர்களே, மரபு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் பழமை போல தாயத்தில் உள்ள நிலைமைகள் தொடர்பாகவும் அரசியல் நகர்வுகள் தொடர்பாகவும் உரையாட இருக்கின்றோம். இன்று நம்மோடு இணைந்து கொள்பவர் தேசம் நெட்டுக்கு உரியவராக இருந்தாலும் இலங்கையின் அரசியல் சூழலில் நன்கு அறியப்பட்ட கிழக்கு மாகாண எழுத்தாளர் ஊடகவியலாளர் ஜதி ஜதீந்திரா. வணக்கம் ஜதி. வணக்கம். வணக்கம். என்றால் அண்மையில நீங்கள் இந்த தமிழீழ கோரிக்கையை மீள் நிர்மாணம் செய்கிற தொடர்பாக பாரிஸில ஒரு கூட்டம் நடந்திருந்தது. தமிழ்நெட் ஜெயச்சந்திரன் நடத்தியிருந்தார். அதே போல கிழக்கு மாகாணத்திலேயும் ஒரு கூட்டம் நடந்திருந்தது. ETRI என்ற அமைப்பினால ஒரு ஈழ பிரகடனத்தை வெளியிட்டது இருந்து போல. இது தொடர்பாக நீங்கள் ஒரு காரசாரமான ஒரு கட்டுரை எழுதியிருந்த. இதுல உள்ள பிரச்சனை என்னன்னு நீங்க நினைக்கிறீங்களே? ஏன் இந்த நேரம் இது அவர்கள் கொண்டு வரார்கள்? இது எவ்வாறான தாக்கத்தை இலங்கையில் உள்ள மக்கள் மீது ஏற்படுத்தும்? உண்மையில இந்த பிரகடனம் தொடர்பான கூட்டம் நடைபெற்றிருக்கிறது, கூட்டம். ஆனால் எனக்கு நான் இதை கேள்விப்பட்டேன். ஆனால் இதுல அடிப்படை என்னென்றால் இல்லாத விஷயம் இது உண்மையில இதை யாருமே சீரியஸா எடுத்ததா நான் உண்மையா எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இந்த பிரகடனத்தை வடகிழக்கில் யாரும் சீரியஸாக எடுத்ததாக நான் அவதானிக்கல. இந்த ஒரு கட்சியோ அல்லது பொதுமக்கள் மத்தியிலேயோ இது சம்பந்தமாக பிரதான ஊடகங்கள் மத்தியிலோ இது ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டதாக தெரியுது. ஆனால் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு இறக்குமதி செய்யப்படுகிற விஷயங்கள் தான். இது வெளியிலிருந்து கொடுக்கப்படுகிற ஐடியாக்களுக்கு இங்க இருக்கின்ற சிலர் செய்கிற ஒரு செயற்பாட்டாகத்தான் இதை நாங்கள் பார்க்கலாம். இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த போறது உள்ளாது. இது உங்களுக்கு தெரியும், இந்த வட்டுக்கோட்டை அடிப்படையாகவும் இதுக்கு முதலும் வட்டுக்கோட்டை தீர்மானம் 2 இல்ல அது காசியாகும். தமிழ்நாட்டில் அந்த ஒரு ஜூமில் நடந்த கூட்டம் இது நேரடியாக திருவண்ணாமலையில் நடத்துகிறது. அவ்வளவு வித்தியாசம். அதே மாதிரி அது அந்த நேரங்கள்ல அந்த விஷயத்தை பற்றி காசியானந்தன் பேசும் நேரத்திலேயும் ஒரு கிழமை 2 கிழமைக்கு அது தொடர்பாக பல்வேறு விதமாக புதிதாக ஒன்று நடப்பது போன்று பலரும் அதை பற்றி ஆய்வுகளும் கருத்துக்களும் சொல்லப்பட்டது. ஆனால் அது எப்படி வந்ததோ அதே விதத்துல காணாமல். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு சிலர் இந்த தமிழ் சூழலில் தாங்கள் இருக்கிறோம் அல்லது தாங்களும் எதுவும் செய்கிறோம் என்று காண்பிப்பதற்காக சிலர் அவ்வப்படியான விஷயங்களை செய்கிறார்கள். அடிப்படையில் இது ஒரு தமிழ் அரசியலில் அல்லது தமிழ் மக்களுடைய நலன்கள் சார்ந்த விடயத்தில் எந்த விதமான தாக்கங்களையும் ஏற்படுத்த போறது இல்லை. ஏனென்று சொன்னா முதலாவது விஷயம், வட்டுக்கோட்டை தீர்மானம் 1976. உண்மையில் அந்த 1976ஆம் ஆண்டு நான் பிறந்த ஆண்டு. அது எனக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதுக்காக அந்த நீங்கள் பார்த்தால் இந்த தலைமுறைக்கும் அதுக்கு பின்னரான இந்த தலைமுறைக்கும் இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது. இது 77ஆம் ஆண்டு ஒரு பொது தேர்தலில் அப்பொழுது இருந்த ஒரு தலைமுறை இதுக்கு வாக்களித்ததாகவும் அது ஒரு தனிநாட்டுக்கான நம்பிக்கையின் அடிப்படையில் வாக்களித்ததாகவும் சொல்லப்படும். ஆனால் இதில் உள்ள அடிப்படையான விஷயம், அதை முன்வைத்தவர்களே அதை கைவிட்டு விட்டார்கள். அது என்னென்றால் அவர்களே அந்த சீரியஸாக இருக்கையில் என்றுதான் முதலாவது விஷயம். அவர்கள் அதை கொண்டு வந்ததே இந்த நேரத்துல சில அபிப்பிராயம் இருக்குது, அது ஒரு தேர்தல் அரசியல் உத்தியாக வைக்கப்பட்டது. ஏனென்றால் ஒரு கவர்ச்சிகரமான சுலோகத்தை வைத்தால்தான் மக்களை இந்த ஒரு வகையில் ஒரு இடத்துக்கு கொண்டு வரலாம் என்ற ஒரு உத்தியாக அது செய்யப்பட்டது என்ற ஒரு கருத்து இருக்கு. அல்லது இந்த கிழக்கு பாகிஸ்தானை உடைத்து பங்களாதேஷ் என்ற ஒன்று உருவாக்கி அதை இந்தியாவுக்கு அந்த நேரத்தில் அது தேவைப்பட்டது. அதை அந்த விஷயத்தில் இந்தியா தலையீடு செய்து அதை உருவாக்கி அப்படியான சில நம்பிக்கைகளும் சிலருக்கு இருந்திருக்கலாம். இந்தியா ஒரு இளம் ஸ்தானை உருவாக்கி தரப்போவது அல்லது அப்படியான வாய்ப்புகள் வரலாம் என்றும் சிலர் நம்பிக்கை. இரண்டால் 2010ஆம் ஆண்டு நான் திரு சம்பந்தன் அவர்களை ஒரு நேர்காணல் செய்தேன் ஒரு இணையதளத்துக்காக. அந்த நேரத்தில் அதான் முதலாக நான் சம்பந்தனை நேரடியாக சந்தித்து ஒரு அரசியல் தொடர்பாக பேசிய முதலாவது சந்தர்ப்பம். அந்த நேரத்துல நான் பல்வேறு விஷயங்களை பற்றி குறிப்பிட்டார். இந்த இந்தியா தொடர்பாகவும் நான் அவரிடம் கேட்டேன். அந்த நேரத்துல அவர் ஓஃப் த ரெக்கார்ட் என்று சொல்லிவிட்டு சொன்ன விஷயம், அது இந்தியாவுக்கு தேவை என்றால் வந்திருக்கும் தம்பி என்றார். அதாவது நான் கேட்ட கேள்வி என்னங்கள், இப்ப என்ன அடிப்படையில இந்த தனிநாட்டு கோரிக்கையை செல்வநாயகம் வைத்தவர், என்ன அடிப்படையில் என்ன நம்பிக்கையின் அடிப்படையில் வைக்கப்பட்டவர்களுக்கு அவர் சொன்ன பதில், அது இந்தியாவுக்கு தேவை என்றால் வந்திருக்கும் என்றுதான் அவருடைய பதிலாக இருந்தது. ஏதோ ஒரு நம்பிக்கையில் அல்லது அன்று இருந்த சூழலில் அவர்கள் அதை வைத்தார்கள். அவர்கள் வைத்தவர்களே அதை ஒரு பொருத்தமற்றது அல்லது அதை முன்னெடுத்து செல்ல முடியாத அடிப்படையில் கைவிட்டு விட்டார்கள். மாவட்ட சபையை நோக்கி இறங்கிவிட்டார்கள். இந்த பின்னணியில் 50 வருடம் கழித்து வட்டுக்கோட்டை பற்றி பேசுவது என்பதும் அதை முன்வைத்து ஒரு அரசியலை செய்ய போவது என்பதும் அடிப்படையிலேயே ஒரு நேர்மையற்ற அணுகுமுறை என்றுதான் நாங்கள் பார்க்கலாம். இது எந்த விதமான ஒரு பொறுப்பற்ற செயலால்தான் இதை பார்க்கலாம். ஏனென்றால் கடந்த 50 வருடங்களாக ஈழத்தமிழினத்துக்கு அரசியல் தொடர்பாக போதிய அனுபவங்கள் இருக்குது. எந்தெந்த இடத்தில் நாங்கள் சறுக்கி விழுந்திருக்கிறோம், எந்த இடங்கள் எங்களுக்கு விளங்கவில்லை என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்கும் படிப்பதற்கும் முன்னோக்கி பயணிப்பதற்கும் எங்களுக்கு போதிய ஒரு வரலாற்று அனுபவம் இருந்தும்
நாங்கள் திரும்ப திரும்ப இதே விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லது சிலர் இந்த விடயங்களை முன்வைக்கிறார்கள் என்றால் இது ஒரு அரசியல் நேர்மையற்ற செயல் என்றுதான் இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கிறோம். அல்லது இந்த தமிழினம் ஒருபோதுமே கணிசமான அதிகாரங்களை பெற்று ஒரு முன்னோக்கி பயணிக்க கூடாது, இப்படியே அழிந்து போக வேண்டும் என்ற நோக்கத்தில் சிலர் செயற்படுகிறார்கள் என்றும் நாங்கள் சந்தேகிக்கிறோம். இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த தமிழீழ கோரிக்கை என்றது இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு அல்லது வேற ஒரு நாட்டில இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. இது புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய ஒரு ப்ராடக்ட் என்று பாக்குறீங்களா அல்லது சர்வதேச அல்லது வெளிநாட்டு சக்திகள் ஏதாவது இதுக்கு பின்னிக்கு இருந்து இயக்குகிறது என்று நினைக்கிறீங்களா அல்லது இலங்கையினுடைய புலனாய்வு பிரிவு தான் இதை செய்து நினைக்கிறீங்களா? நான் அப்படி வருதில்லை. நாங்கள் தமிழ் சூழல்ல பொதுவாக தமிழ் சூழல் மட்டுமில்லை, இலங்கை சூழலையும் இப்ப இந்த புலனாய்வு துறைகளை அடிப்படையாக கொண்ட ஊகங்கள் காலத்துக்கு காலம் சொல்லப்படுவதும் நான் அந்த விஷயத்துக்குள்ள போகல. ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு புலம்பியர் இறக்குமதி தான். ஆனால் இவ்வாறான விடயங்களை இப்படியான விஷயங்கள் ஒரு கணிசமான தூரம் பயணிக்கும் என்று சொன்னால் வேறு யாரும் அதை பயன்படுத்தக்கூடும். ஆனால் இவர்களால் அது முடியுமா என்பதுதான் முதலாவது விஷயம். இவர்கள் இந்த விடயங்களை முன்வைப்பவர்களை நீங்கள் பார்த்துட்டீர்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். திருமணம் வட்டுக்கோட்டை 2வது தீர்மானம் என்று சொன்னவரால் அடுத்த கட்டம் அதை பற்றி அடுத்த ஒரு சூம் மீட்டிங்கு இருந்தால் அவர்களால் போக முடியும். அதே போன்றுதான் இவர்கள் ஒரு பிரகடனத்தை வெளியிட்டுவிட்டு அதை பலருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி அபிப்பிராயங்கள் கேட்பது, பிறகு வெளிநாடுகளில் காசு ஓரளவுக்கு சில நிகழ்வுகளை செய்வதற்கு பணத்தை திரட்டிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கின்ற காரணத்தால் ஒரு சில நிகழ்வுகளை அவர்களால் செய்யலாம். அதற்கு மேலே அவர்களால் போக முடியாது. இது முழுக்க முழுக்க புலம்பெயர் இறக்குமதி தான். அதாவது புலம்பெயர் ஒட்டுமொத்த புலம்பெயர் தமிழர்கள் என்றும் சொல்ல முடியாது. ஆங்காங்கே இருக்கின்ற புலம்பெயர்ந்த நாட்டுல நடந்த கூட்டங்கள்ல கூட ஆடல் பாடல்கள்ல பங்கெடுத்து கொண்டவர்களை விட்டு பார்த்தால் அங்க கூட்டம் இருக்கு. இப்ப இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்துல நீங்கள் சொன்ன மாதிரி அதை உருவாக்கினவர்களே அதை கைவிட்டுட்டார்கள். அதுக்கு பிறகு உருவாக்கினவர்கள் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அந்த பாதையில பயணித்து நாங்கள் எதையும் சாதிக்கல. இப்ப அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் என்றது தமிழீழத்துக்கான கோரிக்கை என்றதும் தமிழீழத்தை தாங்கள் அடையணும் என்ற ஒரு அவா உண்டு தமிழர்கள் ஒரு தரப்புல, குறிப்பாக விடுதலை புலிகள் ஆதரவு சக்திகள்கிட்ட அது நிறையவே இருக்குது. தமிழ் தேசியம் சார்ந்தவர்கள்ட்ட அது நிறையவே இருக்குது. இது ஒரு முடிவுக்கு வந்துட்டுது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா? இது என்றால் அண்மையில சுமந்திரன் டெல்லியில போய் கதைச்ச அந்த விஷயத்துல ஒரு வழங்கிய நேர்காணல்ல நாராயணசுவாமி கண்ணன் அவர் ஜப்னா மானிட்டர்லயும் எழுதி இருக்கிறார். அதாவது பிரிவினா கேட்க போறேன் நாங்கள். அப்ப அப்படியான ஒரு நிலைமையில இந்த ஹார்ட்லைனர்ஸ் வட்டுக்கோட்டை தீர்மானம் கேட்கிற ஆட்கள் இதை திருப்பி கதைக்கிறதால நாங்கள் சிங்கள மக்கள் மத்தியில இருந்து ஒரு பிரச்சனையை எதிர்கொள்றோம் அல்லது அந்நியப்படுறோம், பயணிக்க இல்லாமல் இருக்கு. எதிர்காலத்துக்கு அது ஒரு உதவுது இல்லைன்னு சொல்றேன். நீங்கள் உங்களுடைய பார்வை அந்த லைன்லயே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது ரெண்டு விதமாக அதை பார்க்கலாம். அதாவது நாங்கள் ஒரு நியாயமான இலங்கை பொழுது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற எந்த ஒரு அரசியல் கட்சியை நீங்கள் எடுத்தாலும் யாருமே பிரிவினையை பற்றி கதைப்பதில்லை. கதைக்கக்கூடிய நிலையிலும் அவர்கள் இங்கே இருப்பதாம். அவர்களுக்கு கதைக்க விருப்பம் இருக்கிறதா இல்லையா என்பதல்ல இங்கே முக்கியம். அவர்களால் கதைக்க முடியாது. கதைக்கவும் இயலாது. 6வது திருத்த சட்டப்படி அதை கதைக்கவும் இயலாது. அவ இந்த பின்னணியில் மற்றது இதுல இந்த பிரிவினையை கதைப்பது அல்லது பிரிவினையை முன்வைப்பது என்பது ஒரு பலப்பிரயோக அரசியலோடு சம்பந்தப்பட்டதாக. அது வெறுமனே ஒரு சுலோகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. நீங்கள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் என்றால் தமிழ் விடுதலை புலிகள் இயக்கம் எந்த அடிப்படையில் அந்த பிரிவினையை நோக்கி தாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நம்பினார்கள் என்றால் இராணுவ பலத்தின் அடிப்படை. தங்களால் இராணுவ ரீதியாக அதை அடைய முடியும் என்பதுதான் அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. பிரபாகரனுடைய நம்பிக்கையாக இராணுவ ரீதியாக. ஏனென்றால் ஸ்ரீலங்காவை தோற்கடித்தால் மட்டும்தான் அது சாத்தியம். ஸ்ரீலங்காவை தோற்கடிக்காமல் அது சாத்தியப்படாது. அப்ப அந்த பின்னணியில் பிரிவினையை கோருதல் என்பது ஒரு பலப்பிரயோக அரசியலோடு சம்பந்தப்பட்டது. அதை வேறு யாரும் கூற முடியாது. இராணுவ பலம் உள்ளவர்கள் மட்டும்தான் கூற முடியும். அல்லது ஒரு 3ஆம் தரப்பினுடைய ஒரு ஆசீர்வாதம் தேவை. இன்னொரு இராணுவ சக்தி அதை ஒரு தலையீடு செய்து அதை ஒரு தன்னுடைய தேவைக்காகவோ அல்லது நலன்களுக்காகவோ அதை செய்வது. அதுதான் பொதுவாக உலகத்தில் நடைபெற்றிருக்கிற விஷயம். ஆனால் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் அது ஜனநாயக வழி, ஜனநாயக ரீதியான ஒரு கோரிக்கை தான் வட்டுக்கோட்டை. அது நேர்மையாகத்தான் வைத்தார்கள் என்று நாங்கள் சொன்னால், ஒரு பேச்சுக்காக சொன்னால் சரி, ஜனநாயக ரீதியாக அவர்கள் அந்த குரலை முன்வைத்தார்கள் என்றாலும் ஜனநாயக ரீதியாக அதை அடைய முடியாது என்பது அப்பொழுதே நிரூபிக்கப்பட்டது. ஜனநாயக ரீதியாக அது ஒருபோதும் சாத்தியமற்றது. இது அதனால்தான் விடுதலை புலிகள் இராணுவ வழிமுறையில் மட்டுமே நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்து அதை சாத்தியப்படுத்தலாம் என்று அவர்கள் நம்பினார்கள். அதில் உள்ள பல்வேறு சிக்கல்களை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் அது அளிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது இருக்கிற பிரச்சனை தென்பகுதியை நோக்கி நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியாக சில கோரிக்கைகளை முன்வைத்து அடையக்கூடியது என்று சொல்லுகின்ற பொழுது இப்ப சுமந்திரன் போன்றவர்கள்
அல்லது இந்த தமிழ் அரசியல், தமிழ் தேசிய அரசியலை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கொள்ளுகிற கட்சிகளை எடுத்தால் அடையக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை பற்றி இவர்கள் ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் இல்லை. என்னை பொறுத்தவரை மிக தெளிவாக இந்த இலங்கை தீவிலே நாங்கள் ஒரு அரசியலை முன்னெடுக்க முடியும் என்றால் அது மாகாண சபை அடிப்படையாக மட்டும்தான். வேறு ஒரு விஷயமும் எங்கள்கிட்ட இல்லை. அது ஒன்றுதான் எங்களுக்கு இருப்பது, கையில் இருப்பது. அல்லாவிட்டால் புதிய ஒரு விடயத்தை இந்த தென்னிலங்கையோடு நாங்கள் பேசி அதை பெறக்கூடிய தென்னிலங்கையோடு பேச மட்டும் எந்த அடிப்படையில் பேசுவது, வீரம் பேசுவதற்கு எங்களிடம் ஒரு பலவும் எந்த அடிப்படையில் பேசுவது. ஆகவே இதில் ஒரு விஷயம் ஒப்புட்ட அடிப்படையில் எங்களிடம் இருப்பதை முதலில் புரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் பயணி. இரண்டாவது, இந்த யதார்த்தத்தை வெளியில் இருப்பவர்களும் புரிந்து கொண்டு அதற்கேற்ற இந்த களத்தில் சில முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அதற்கு பக்கபலமாக வெளிநாடுகளில் இருப்பவர்களுடைய தலையீடுகள் அல்லது அபிப்பிராயங்கள் அமையவும். இப்ப உதாரணமாக இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் அல்லது தனிநாட்டு பிரகடனம் என்ற விஷயங்களை ஒரு பேசுபொருள் ஆக்குகின்ற பொழுது சுமந்திரன் சொல்வது போன்று தென்னிலங்கை ஆக குறைந்தது மாகாண சபை தேர்தலை வைப்பது கூட நாங்கள் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிற சூழலிலே இவர்களிடம் ஒரு கணிசமான அதிகாரங்களை கொடுப்பது சிக்கலானது என்று அவர்கள் புரிந்து கொள்வதற்கு இதை அவர்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தும். அவர்கள் தங்களுக்கு இதை சாதகமாக்கி. இன்னொரு வகையில் சொல்ல போனால் இந்த வெளிநாடுகளில் இருந்து அதாவது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து கொண்டு இந்த கடும்போக்குவாத கதைகளை கதைப்பது என்பது அது இலகுவானது. நீங்கள் இப்ப வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இலகுவாக கதைக்கலாம். இப்ப நீங்கள் கனடாவில் எடுத்தால் கனடாவில் இருந்து கொண்டு காலிஸ்தானுக்கு ஆதரவாகவும் அங்கே இருக்கிறார் செயல்படுத்தார். அது கனடாவுடைய ஜனநாயக சூழலில் செய்யக்கூடியதாக இருக்கு. உங்களுக்கு தெரியும், அந்த நேரத்துல இந்த சசி தரூர் எங்கே ஒரு இடத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்திரா காந்தியை கொன்றதை ஒரு கொண்டாட்டமாக கனடாவிலே ஒரு நிகழ்வை செய்தார். டெமோக்ரஸி என்று அவர் ஏதோ கேள்வி எழுப்பியிருந்தார். ஒரு நாட்டினுடைய தலைவரை கொண்டாடுவதை இன்னொரு நாட்டிலே ஒரு கொண்டாடுவதற்கு அங்கே வாய்ப்புகள் இருக்கின்றன கேட்டால் அது ஜனநாயகம். அப்ப அதே போன்று இந்த விடுதலை புலிகள் தொடர்பாகவும் அதை முன்வைத்து என்ன பல்வேறு விஷயங்களை பேசலாம். வன்முறையை நோக்கி போக முடியாதே தவிர நீங்கள் வார்த்தைகளால் எந்த விஷயங்களை பற்றி பேசலாம். ஆகவே அது இலகுவான தங்களுக்கு வசதியான இடத்தில் இருந்து கொண்டு இப்படியான வாதங்களை முன்வைப்பது தென்னிலங்கை எங்களுக்கு சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதையும் தட்டி கழிப்பது அல்லது அதை செய்யாமல் விடுவதற்கு இதை ஒரு கருவியாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு அந்த அடிப்படையை பார்த்தால் இந்த வெளிநாட்டு கடும்போக்குவாதங்கள் எல்லாம் தென்னிலங்கைக்கு தான் பயன்படுகிறதே தவிர அது ஈழத்தமிழீழத்துக்கு பயன்படுது. நீங்க சொல்ற மாதிரி, அதாவது நாங்கள் தமிழீழம் கோருகின்ற பொழுது அவர்கள் கேட்கலாம், இன்னும் இங்க பிரிவினைக்கான விஷயங்கள் இருக்குது, நாங்கள் இன்னும் இராணுவத்தை வச்சிருக்க வேணும், இவர்கள்ட்ட கையில அதிகாரத்தை பகிரக்கூடாது என்ற எண்ணத்தை தான் அதை தொடர்ந்து ஏற்படுத்தும். நிச்சயமா. இப்ப என்னென்ன உதாரணமா நீங்கள் பார்த்தால் இந்த 13வது சட்டத்தை பற்றி ஒரு சிங்கள தேசியவாத தரப்பாற்றோடு நீங்கள் யாரோட பேசினாலும் உடனே அவர்கள் சொல்வதில்லை 13வது திருத்த சட்டத்தில் இருக்கிற போலீஸ் அதிகாரத்தை கொடுக்க முடியாது. போலீஸ் எப்படி நாங்கள் தமிழாக்கள்கிட்ட கொடுக்கிறது என்ற ஒரு பார்வை அவர்கள்ட்ட இருக்கு. என்னென்றால் ஆயுதங்களை திரும்பவும் தமிழர்களிடம் கொடுப்பது என்பதற்கு அது சமம் என்றுதான் அவர்களுடைய வாதம். அப்ப நாங்கள் அப்படி சிந்திக்கின்ற சூழலிலே நாங்களும் தேவையில்லாமல், அதாவது விடுதலை புலிகள் இருக்கின்ற பொழுது ஒரு வாதத்தை முன்வைத்தது என்பது அது வேறுபடி. அது ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. விடுதலை புலிகள் ராணுவ பலம் அரசாங்கம் ஒரு கட்டத்திலே விடுதலை புலிகளோடு அவர்களை ஒரு சமதரப்பாக ஏற்றுக்கொண்டு பேசவும் வந்தது. ஆனால் இப்பொழுது 2009 பின்னரான சூழலிலே இது ஒரு இந்த உரையாடல்கள் தேவையற்றபடி யதார்த்தபூர்வமாக இந்த அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்டு நாங்கள் இதை நோக்கி முன்னோக்கி பயணிப்பது என்ற ஒரு உரையாடல் எங்கள்கிட்ட இருந்திருக்க வேண்டும். இது இப்ப நடந்து கொண்டிருக்கிற உரையாடல பாத்தீங்கன்னா, இப்ப நீங்கள் ஜெயச்சந்திரன் பாரிஸ் கூட்டத்தில் அவர் பேசுகின்ற விடயத்தை பார்த்தால் சுமந்திரனும் பிழை என்கிறார், கஜேந்திரகுமாரும் பிழை என்கிறார், எல்லோரும் பிழை. அதாவது இப்ப தாங்கள் தான் சரியான பாதையை தமிழ் மக்களுக்கு காட்டுவோம் என்பதுதான் அவருடைய வாதம். இப்ப என்னென்ன இவர்கள் தளத்தில உள்ளவர்கள் எல்லாம் பிழை, நாங்கள் தான் வெளிநாட்டுல உள்ளவர்கள் சரியான கருத்தை முன்னெடுக்கிறோம் என்று சொல்றது தளத்துல இருக்கிற மக்களை எவ்வளவு தூரம் என்ன சொல்றது ஒரு மதிப்பெற்றவர்களாக மாற்றுது. இதுல அடிப்படை என்னென்றால் இப்ப புலம்பியர் சமூகத்தினுடைய அந்த தலையீட்டினுடைய எல்லை என்ன என்பதை பற்றி ஒரு தெளிவான புரிதல் அங்கிருப்பவர்களுக்கு இருக்க. நான் எல்லோரையும் சொல்லவில்லை, இந்த மாதிரி விஷயங்களை கதைப்பவர்கள் சில யதார்த்தமாக சிந்திப்பவர்கள் இருக்கிறார்கள். இப்ப நான் மேல் கனடாவுக்கு வந்திருந்த பொழுதும் அங்கே சில நண்பர்களை யதார்த்தமாக ஒரு காலத்திலே சில விஷயங்களை ஆதரித்தவர்கள் கூட இப்பொழுது யதார்த்தமாக சிந்திக்கிறார்கள். ஆக குறைந்தது இந்த மாகாண சபையை விட்டால் ஒரு வழி இல்லை என்பதை பலருக்கு விளங்குது. ஆனால் இப்ப பிரச்சனை என்ன ஒரு அரசியல் நிலைப்பாடாக இருந்தாலும் அது இந்த வடகிழக்கில் இருக்கின்ற மக்களை பிரதித்துவப்படுத்துகின்ற கட்சிகளால் தான் அந்த விஷயத்தை முன்னெடுக்க முடியும். அது என்ன நிலைப்பாடாகவும் இருக்கலாம், சமஸ்கியை முன்வைப்பதா அல்லது இருப்பதை உச்சபட்சமாக பயன்படுத்த எதுவாக இருந்தாலும் அதை தீர்மானிக்க வேண்டியது இங்கிருக்கிற மக்களே தவிர அதற்கு இங்கு எடுக்கப்படுகின்ற நிலைப்பாடுகளுக்கு அனுசரணையாக ஆதரவாக அதை மேலும் ஒரு யதார்த்தபூர்வமாக இன்னும் அதை செழுமைப்படுத்துவதற்கு தான் புலம்பெயர் சமூகத்தினுடைய பங்களிப்பு இருக்கக்கூடிய
மற்றும்படி அங்கிருந்து அரசியலை ரிமோட் கண்ட்ரோலில் இயக்கலாம் என்று நினைப்பதே முதலாவது பிழையாகும். நீங்கள் விடுதலை புலிகளில் இருந்த பொழுது அப்படியான ஒரு விடயம் இருக்கை. விடுதலை புலிகள் இங்கு வன்னியிலிருந்துதான் புலம்பெயர் சமூகத்தை இயக்கினார்களே தவிர புலம்பெயர் சமூகம் விடுதலை புலிகளை தீர்மானிக்கவில்லை. ஆனால் 2009க்கு பிறகு புலிகள் இல்லாமல் போன பின்னணி, அந்த புலிகளுடைய தலைமை இல்லாமலாக்கப்பட்ட பின்னணி, அந்த இடத்தை, புலிகளின் இடத்தை தாங்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு கற்பிதத்தில் இருந்துதான் இவர்களுடைய அரசியல் அறியாமையை ஆரம்பிக்கும். இவர்களுடைய அரசியல் அணுகுமுறைகளுடைய பிள்ளைகள் கேட்டால் இவர்கள் தாங்கள் இப்பொழுது நினைக்கிறார்கள் தாங்கள் தான் வன்னியன். அதான் இப்பொழுது அடிப்படையானது. நீங்க சொன்னது தாயகத்தில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை வரவேற்கிறதாக, அதை செழுமைப்படுத்துறதாக இருக்கணும். இப்ப தாயகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய நடவடிக்கைகளை நீங்கள் ஒரு ஊடகவியலா விமர்சன ரீதியாக விமர்சிக்கின்ற விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க புலத்திலே இருக்கிறவர்கள்? அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதை நான் ஏற்கனவே சொன்னதாவது, இங்க இருக்கிற விஷயத்தை வெளியிலிருந்து விமர்சிப்பதில் பயனில்லை. ஏனென்றால் ஒரு ஆக்கப்பூர்வமான விடயங்களை முன்வைக்கலாம். உதாரணமாக யதார்த்தபூர்வமாக இந்த விடயங்களை முன்னெடுக்கவில்லை என்று ஒரு விமர்சனம் வெளியிருந்து வந்தால் அது நியாயம். அது இப்பொழுது உச்சபட்சமாக இன்றைக்கு செய்யக்கூடிய தமிழர்களிடம் இருப்பது மாகாண சபை என்பது. அது கூட இருப்பது இவர்களுடைய கட்டித்தவத்தால். என்ன பொறுத்தவரை நான் தெளிவாக சொன்னால் அது இந்தியாவினுடைய ஒரு கடைக்கண் பார்வை அதில் இருப்பதால் தான் அது தப்பி இருக்கு இன்றைக்கு. இல்லாமல் இப்போ இந்தியா ஒரு கடைக்கண்ணை காட்டிவிட்டால் அது உங்களோட பிரச்சனை, அதை எடுக்கிற அளவுகளுக்கு பிரச்சனை என்று சொன்னால் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதை தூக்கி அதற்கு தென்பகுதி முழுவதும் அதோட உண்டாக நிற்கும். அதை இல்லாமலாக்கத்தான் தேசிய மக்கள் சக்தியோட முழு பேரும் நிற்பார்கள். ஒன்றாக அவர்கள் எதிர்ப்பவர்களோடு நிற்பார்கள். அதுக்கு நாங்கள் சம்பவம் ஏன்னா அது நீண்ட காலமாக அதை இல்லாமலாக்கி இருந்தால் அவர்களுக்கு சந்தோஷம். அதுக்கு பிறகு அதிகார பயிரை அடிப்படையாக ஒரு உரையாடல் தமிழர்கள் செய்து பிரயோசனம் அதிகம் போய்விட்டார். எதுவுமே இருக்கு. இந்த பின்னணியில அப்படி, அதாவது இந்த தமிழ் கட்சிகள் வடகிழக்கில் தமிழ் அரசியலை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக, அதாவது தமிழ் தேசியத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த கட்சிகள் யதார்த்தபூர்வமாக பயணிக்கவில்லை. அவர்கள் இந்த யதார்த்தங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்ற விமர்சனம் வழியிற்கு வந்தால் அது ஆரோக்கியம். ஆனால் அப்படி இல்லாமல் இவர்கள் மீது விமர்சனம் வைக்கிறோம் என்று எதையெல்லாம் சாத்தியமற்ற எந்த விடயங்கள் எல்லாம் இப்பொழுது பொருத்தப்பட்டதோ அவைகளை முன்வைத்து இவர்களை விமர்சிப்பது, தாக்குவது என்பது கொள்கைகளை ஏற்றுமதி செய்யறது. அமெரிக்கா ஜனநாயகத்தை ஏற்றுமதி செய்யற மாதிரி புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்கள்கிட்ட பணவலம் இருக்கின்றதுக்காக கொள்கைகளையும் கருத்துக்களையும் ஏற்றுமதி செய்கிறார்கள் அல்லது திணிக்க முற்படுகிறார்கள். இல்ல, பெரும்பளவுக்கு எல்லாரையும் நான் அப்படி சொல்ல முடியாது. கணிசமானவர்கள் பிரச்சனை இருக்கு. இப்ப நீங்க சொன்ன அந்த தமிழ் தேசிய அரசியல்ல இந்த புலம்பெயர் சக்திகள்ல இருக்கிற பிரச்சனை என்னென்றால் 2009 விடுதலை புலிகள் ஒரு அரசியல் தலைமையை ஒரு 30-40 ஆண்டுகளாக கொடுத்திருக்கிறார்கள் தமிழ் மக்களுக்கு. அந்த தலைமை இல்லாமல் போனதுக்கு பிறகு விடுதலை புலிகளை சார்ந்த பெரும்பாலானவர்கள் இலங்கையில பெரும்பாலும் மௌனமாகத்தான் இருக்கு. ஆனால் இங்க புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு வந்த அவர்கள் அந்த தலைமையை எதிர்பார்க்கிறார்கள். தங்களுக்கு அந்த தகுதி வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு புலம்பெயர்ந்த விடுதலை புலிகள் மத்தியில இருக்குது. அந்த அரசியலை தாங்கள் தான் முன்னெடுக்க வேண்டும் என்று. இதை நீங்கள் என்னன்னு பாக்குறீங்க? அது முன்னெடுக்க முடியாது என்பது அந்த முரண்பாட்டில இருந்துதான் இந்த இலங்கையில இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிரான அழுத்தங்களும் குற்றச்சாட்டுகளும் வருது. அது என்ன அடிப்படையான விஷயம் என்றால், நான் இதுக்கு முதலும் சில சந்தர்ப்பங்கள் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த புலம்பெயர் தளங்கள்ல இருந்து ஈழ அரசியல் பற்றி, அதாவது தமிழ் தேசிய அரசியலை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகளில் ஒரு சில கட்சிகளை தங்களுக்கு ஆதரவானவர்கள் என்றும், சில கட்சிகளை எதிரானவர்கள் என்றும், தனிநபர்கள் எதிரானவர்கள் என்றும் ஒரு கடந்த காலத்துல பல்வேறு இந்த உரையாடல்களும் விமர்சன போக்குகளும் இருந்தது. உதாரணமாக சுமந்திரனை இதுக்கு எதிரானவர் என்று சொல்லுவது, சம்பந்தன் எதிரானவர் என்று சொல்லி, கஜேந்திரகுமாரை சார்பானவர் என்று. இப்ப ஆரம்ப காலத்திலே கஜேந்திரகுமாரை ஆதரவாக சொன்னவர்கள் இப்பொழுது எதிராக பேசுவது. இப்பொழுது இந்த ஜெயச்சந்திரனுடைய பிரச்சனையா இருந்தார். அவர் ஆரம்பத்திலே கஜேந்திரகுமாருக்கு ஆதரவாக, இப்பொழுது சொல்லுகிறார் கஜேந்திரகுமார் பிள்ளையர். இதுல பிரச்சனை என்னென்றால், இந்த புலம்பெயர் தளங்கள்ல இருப்பவர்கள் முதலாவது இந்த ஈழ தமிழ் சூழலில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு நற்சான்றிதழ் கொடுக்க போகும். இது முதலாவது. அதுதான் இங்க இவர்கள் விட்ட பிள்ளை. ஏனென்றால் இதுல கஜேந்திரகுமார் சரியா, சுமந்திரன் சரியான, அது இங்க இருக்கிற மக்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். யார் சரி, யார் பொருத்தம், யார் தேவை என்பதை இங்க இருக்கிறவர்கள் தீர்மானிக்க. வெளியில இருந்தவர்கள் சொல்ல முடியாது இவர் சரி இவர் பிள்ளை. அவை இங்கதான் இந்த பிரச்சனை. அவர்கள் அந்த கொள்கை சார்ந்து விமர்சனத்தை வைக்கிறீங்களா, நபர்கள் சார்ந்து அந்த ஒரு அணி எடுக்கிறார்கள் நினைக்கிறீங்களா? அதுதான் இப்ப பிரச்சனை. என்றால் இந்த நபர்கள் சார்ந்த பிரச்சனை எங்கிருந்து வருது என்றால், இவர்கள் சொல்லுவதை கேட்டால் அவர் நல்லவர், அவர் சிறந்தவர், அல்லது இவர்கள் சொல்லுவது அது உடன்பட முடியாது, அது பொருத்தமிட்டது என்று யாராவது சொன்னால் அவர் எதிரானவர் என்ற புரிதல் இருந்து அது இதுவரை ஒரு கொள்கை சார்ந்த பிரச்சனையும் அல்ல. இது ஒரு ஏனென்றால் நீங்கள் பொறுமையாக உரையாடினால் தானே மற்றவருடைய கருத்துக்களை கேட்கலாம். அவர் என்ன சொல்றாரு,
இருக்கலாம். இங்கே நாங்கள் ஒரு கதிரையிலிருந்து நாங்களே இவர் வந்து படையானவர் என்ற ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு ஒருவரை பற்றி பேச விரும்பினால் அது ஒரு பிரச்சனை. இந்த 2009க்கு பின்னரான இந்த தமிழ் அரசியல் அடிப்படை இலங்கை அது என்ன பொறுத்தவரை நான் இந்த தாயகத்தில் இந்த அரசியலை முன்னெடுத்தவர்களும் சரியாக முன்னெடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அது உண்மையாக திரு சம்பந்தன் கூட்டமைப்பின் தலைவராக இருக்கின்ற பொழுது அவரும் யதார்த்தபூர்வமாக பயணிக்கவில்லை. அவர் இந்த அரசியலை சரியாக முன்னெடுத்திருந்தால் பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு பேசப்படுற பல்வேறு விஷயங்கள் இல்லாமல் போகும். இலங்கை தமிழரசு கட்சியை பாருங்க, ஒரு தலைமை பிரச்சனைக்குள் கட்சி நீதிமன்றத்தில் இதெல்லாம் வந்து இருப்பவர்கள் வந்து சரியான அடித்தளத்தை போட்டுவிட்டு செல்லாத காரணத்தினால் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். சம்பந்தன் 2015 ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு யதார்த்தமாக போவது, குறிப்பாக அந்த 13வது திருத்த சட்டத்தை அடிப்படையாக கொண்டு பயணிப்பதற்கு போதிய வாய்ப்புகளும் சூழலும் கணிந்திருந்தது. ஆனால் அதை அவர் பயன்படுத்தவில்லை. இதுல இருக்கிற இன்னொரு பிரச்சனை வந்து முதல் கேட்ட கேள்வியின் தொடர்ச்சியாக சுமந்திரனுக்கு எதிரான ஒரு பெரிய பிரச்சாரத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவர் ஒரு விடுதலை புலிகளின் எதிரி அப்படி இப்படி என்னெல்லாம் கணக்க வந்தது. தமிழின விரோதி, இவரை வச்சு தீர்வு காணலாம். இது விடுதலை புலிகள் தரப்புல வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் உண்டு. ஆனால் எனக்கு சுமந்திரன் வந்து அவ்வளவு தமிழத்துக்கு எதிராக போறார் அல்ல தமிழர் விரோதியாக இருக்கிறார் இந்த குற்றச்சாட்டு கஜேந்திரகுமாரும் வைக்கிறார், ஸ்ரீதரனும் மறைமுகமாக வைக்கிறார். அப்படி ஒரு இது இருக்கா? உண்மையிலேயே எனக்கு விளங்கலையே. அப்படி மக்கள் உணர்கிறார்களா? இன்னொரு முக்கிய புள்ளி தமிழ் அரசியல்ல அது ஒரு புடாநாட்டு உரையாடல் தான். இது சுமந்திரன் சரியா, கஜேந்திரகுமார் சரியா? இது ஒட்டுமொத்த வடகிழக்கு சார்ந்த உரையாடல் இல்லை. இது கிழக்கு மாநிலத்துல யாருமே இதை பற்றி பேசுவது எனக்கு தெரியுது. இப்ப இரண்டால் உதாரணமாக நீங்கள் சம்பந்தரை வந்து வெளிநாடுகளில் உள்ள சிலர் வந்து சம்பந்தரையும் அப்படித்தான் சொன்னார். துரோகி என்றுதான் அவரையும் சொன்னார். அவர் இந்தியாவினுடைய முகவராக இருக்கிறார் அல்லது ரணில் விக்ரமசிங்கே தான் அவர் மீதும் வைக்கப்பட்ட விமர்சனம். ஒரு ஆக்கபூர்வமான விமர்சனங்களை வைக்காமல் இப்படித்தான் அவர் விமர்சனம் வைக்கப்பட்டார். சம்பந்தர் வந்து 2012ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காவுடைய நாடாளுமன்றத்தில் சொல்லுகிறார், அவருடைய ஆங்கில உரையில் சொல்லுகிறார், விடுதலை புலிகள் வந்து அதாவது எவ்வாறு பயங்கரவாத இயக்கமாக வந்தார்கள் என்றதுக்கு அவர் அங்கே ஒரு விளக்கம். விடுதலை புலிகள் இரண்டால் அவர்கள் வந்து சிங்கள தமிழ் முஸ்லிம் அதாவது சிவிலியன்களை அப்பாவி சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களை கொண்டிருக்கிறார்கள், அப்பாவி மற்றது சிவிலியன் லீடர்களை கொண்டிருக்கிறார்கள், பல தலைவர்கள். அதிலே சொல்ற என்னுடைய நல்ல நண்பர் லக்ஷ்மண் கதிராமரை கொண்டவர்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனால் அது வந்து கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகும் திருவோணமலையிலே தமிழ் மக்கள் பெருவாரியாக வாக்களித்து சம்பந்தனை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி இது ஒரு பாரதூரமான விஷயமாக மக்கள் உணர்ந்திருந்தார் அவருக்கு வாக்களித்திருக்க மாட்டார். ஆகவே இதெல்லாம் ஒரு சிறிய குழுக்கள் என்ற உரையாடல் தான். அவர் துரோகி என்பது, பிள்ளையானவர் என்பதெல்லாம் இது வந்து ஒரு சிறு குழு உரையாடல். இது ஒரு மக்கள் மத்தியிலே பேசப்படும் ஒரு விஷயம். ஆனால் யாழ்ப்பாண சூழலில் சுமந்திரன் பற்றி அதுக்கு சுமந்திரன் சார்ந்தும் சில காரணங்கள் இருக்கலாம். அவர் ஒரு பலரோடு கொஞ்சம் தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்ளாமல் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தோடு மட்டுமே தன்னை மட்டுப்படுத்திக் கொண்டது. அவருடைய கருத்து என்ன என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் மற்றவர்களுடைய உரையாடாமல் இருந்தது. ஊடகங்களோடு எல்லாம் அவர் கொஞ்சம் அவருடைய வே ஆஃப் டாக்கிங் என்ற விஷயமும் இருக்கு. அவர் அந்த நேரங்கள் இப்பொழுது பல. ஆனால் அவரை நான் நேர்காணல் கண்டிருந்த பொழுது உங்கள்கிட்ட இருக்கிற கர்வம் தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கான்னு அதை ஏற்றுக்கொள்றாரு ஓரளவுக்கு. அதுவும் ஒரு காரணம். அது ஒரு பிரச்சனை. இப்ப திரு சித்தார்த்தன் அவர்கள் எனக்கு முதல் ஒரு முறை அவர் கூட்டமைப்பின் அங்கமாக இருக்கிற காலத்துல எனக்கு சொன்ன விஷயம் தானே சொன்னதாக எனக்கு, நீங்கள் வந்து கொஞ்சம் அனுசரிச்சு இதை கொஞ்சம் நீங்கள் சுருக்கமா நீங்க கொஞ்சம் கதைக்காம சில விஷயங்களை பற்றி கதைக்காமல் வாயை மூடிக்கொண்டிருந்தாலே சில விட நீங்கள் தலைமைக்கு சும்மா இலகுவாக வரலாம். உங்களோட வாய் தான் இப்ப பிரச்சனையாக என்று தான் பகுதியாக சொல்லலாம். என்றால் அவர் சில விஷயங்களுக்கு கருத்து சொல்ல வலிக்கிட்டு அல்லது எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வலிக்கிட்டு தான் பிரச்சனை. ஏனென்றால் இந்த தமிழ் அரசியல் மட்டுமில்லை, மொத்த நீங்கள் உலகத்துல எந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் இந்த தலைமையில் இருக்கின்றவர்கள் அதிகம் நடிக்க வேண்டிதான் கிடையாது. உண்மைகளை அதிகம் சொல்றவரை மக்களே தூக்கி வீசிருக்காங்க. அது ஒரு சிக்கல் தான். தமிழ் சூழலே அது ஒரு பெரிய சிக்கல் தான். மக்களே கணக்கெடுக்கிறாங்க. இல்ல உண்மையை சொன்னா அவனுக்கு மக்கள் தெரியப்படுத்தாங்க. அப்ப தமிழ்நாட்டுல ஒரு பிரபலமான பேச்சாளர் அவர் தனி கட்சியை வைத்திருந்த தமிழர்கள் மணியன் ஒரு அண்மையிலேயே தன்னுடைய கட்சியை கலைத்து விட்டு தன்னுடைய கட்சி அங்கத்தவர்களை எல்லாம் காங்கிரஸ் கட்சியிலே சேர்த்து விட்டார். அதை பற்றி ஒரு நேர்காணல் பார்த்தார். அவர் சொன்னார், நான் தோத்து போயிட்டேன் ஐயா, அதனால நான் இந்த கட்சியை கலைச்சிட்டேன் என்றால் நான் மக்களை மாத்தலாம்னு தெரிஞ்ச ஒருவரையும் மாத்தலாம். நான் தோத்து போயிட்டேன், நான் தோல்வி ஒப்புக்கொண்டு நான் போறேன். இல்ல வரலாற்றுல நாங்களோட பார்க்கணுமே, உலகம் உருண்டு சொன்ன கல்லூரிக்கு நஞ்சு கொடுத்து கொண்டுட்டு உண்மையை சொல்றாங்க. உண்மையை சொல்றது பிரச்சனை தான்.
அதால அதுலேயும் ஒரு அரசியல் தலைமையில் இருக்கிறவர் மிக நெளிவு சுழிவாகத்தான் கணக்காக செய்ய வேண்டியிருக்கு. சொந்த சனமையவரை கணக்கெடுக்காம நான் நினைக்கிறேன் ஒரு நீண்ட உரையாடலை தந்திருக்கீங்க. பல விஷயங்களை மிக வெளிப்படையாகவும் அங்க யதார்த்தம் என்ன என்றதையும் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். உங்களுடைய நீண்ட உரையாடலுக்கு மிக்க நன்றி கஜேந்திரா. நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்காலத்திலையும் பேசுவோம். நிச்சயமாக வாய்ப்புக்கு நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.